கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு எதற்காக கடந்து வந்தாராம்? நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் கடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். காணாதவர்கள் காண்கிறவர்களாகவும் காண்கிறவர்கள் குருடராகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசிக்கின்றானோ அவன் என்ன செய்கிறானாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளுகிறானாம். அதைத்தான் இந்த வேத வசனம் அது நமக்கு சொல்லுகிறது. காண்கிறவன் காணாதபடிக்கு அவனுடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவன் எதை பார்க்கிறான்? அவன் இந்த உலகத்தை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே, உலகத்தின் காரியங்களை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே அவனுடைய கண்கள் இருளடைந்து குருடாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் காணாதவர்களாய், இந்த உலகத்தை காணாதவர்களாய் இருக்கிறவர் பிள்ளைகளுடைய கண்கள் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சுகம் அடைந்து பார்வை பெற்ற கண்களை போன்று அது காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே அவர்கள் இந்த உலகத்தை பார்க்காதபடி அவருடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெளிந்து விசுவாசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் கடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் கிடைக்கின்றதான தீர்ப்பு என்ன என்று அவர் என்ன செய்கிறார்? இந்த நாளிலே அவர் இந்த வேத வசனத்தின் படியாய் அவர் பேசுகிறார். ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் பார்ப்போமேயானால் வியாபாரிகளிடத்திலே எது இருக்கும்? தராசு இருக்கும். அந்த தராசு இந்த நாளிலே கிடையாது. அனைத்து இடங்களிலும் எது வந்துவிட்டது? எலக்ட்ரானிக் திராசுகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக எது பயன்படுத்தப்பட்டது? வியாபாரிகள் 2 தட்டுகளை கையில் வைத்து என்ன செய்வார்கள்? அதில் நடுவில் முள் இருக்கும். அதை பிடித்து வைத்து கொண்டு அதில் ஒரு பக்கம் என்ன செய்வாங்க? எடைக்கற்களை வைப்பார்கள். மறுபக்கம் நாம் வாங்குகிறதான பொருளை வைத்து எடை பார்த்து சரியான அளவு இருக்கிறதா என்று பார்த்து என்ன செய்வார்கள்? பொருளை கொடுப்பார்கள். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்? நம்மையும் நியாயம் தீர்க்கிறவராய் அவர் கடந்து வருகிறார். எதன் மூலமாய் நியாயம் தீர்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்ப்பு அவர் செய்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மறுபக்கம் யார் வைக்கப்படுகிறது? நம்முடைய கிரியைகள், நம்முடைய விசுவாசத்தின் அளவுகள், நாம் இந்த பூமியில் எப்படிப்பட்டவர்களை வாழ்கிறோம் என்பது என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. அப்படி பரிசோதிக்கப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறவராய் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு கடந்து வந்து இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பு அவர் செய்யும்படியாய் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்து இருக்கிறார். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 18வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. விசுவாசியாதவனே தேவனுடைய ஒரே பேரான
குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதவனாய் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் என்ன செய்யப்பட்டான்? ஆக்கினை தீர்ப்பு செய்து முடிக்கப்பட்டாயிற்று என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்து இருக்கிறார். அவரை விசுவாசியாத மற்ற ஜனங்களை அவர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பு செய்கிறார் என்று இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 19வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. ஒளியானது பூமியில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று வேதவசனம் அது சொல்லுகிறது. ஒளியானது இந்த பூமிக்கு அது கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசியாதபடிக்கு நீங்கள் எதை பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? பாவத்தை நீங்கள் அதிகம் நேசிக்கிறபடியினாலே, அந்த பாவத்தின் காரியங்களை நீங்கள் மிகவும் நேசிக்கிறபடியினாலே, உலகத்தை நேசிக்கிறபடியினாலே உங்களால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த இருளை விட்டு நீங்கள் வெளிவராதபடிக்கு அந்த இருளை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறபடியினாலே உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வர காரணமாய் இருக்கிறது என்று வேதவசனம் அது சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான கிரியைகள் நாளிலே பார்க்கிறோம். சினிமா தியேட்டருக்கெலாம் போனால் எப்படி இருக்கும்? இருட்டாகத்தான் இருக்கும். அதில் உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? பாவமான காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஒளியின் பிள்ளைகள் இது போன்றதான கிரியைகளில் இருந்து என்ன செய்திருக்கிறார்கள்? விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறதான பரிசுத்தத்திலே வாழ பழகி கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை பின்பற்றாதவர்களாய், பரிசுத்தத்தை பின்பற்றாதவர்களாய் அவர்கள் எதை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள்? பாவமான காரியங்களை அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறபடியினாலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வதில்லை? நேசிப்பது இல்லை, அவரை விசுவாசிப்பது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதான காரியம் மாத்திரம்தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதே தவிர அவர்களிடத்தில் பரிசுத்தம் என்பது இல்லை, உண்மை என்பது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துணிகரமாய் பாவம் செய்து தாங்களே என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்றதான செய்கைகளை செய்கிறதான பாவமான காரியங்களை செய்து வருகிறதான பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? இருளை விரும்புகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வர அது காரணமாய் இருக்கிறது. பாவத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராய் அவர் இந்த நாளில் என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்து இருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி 3வது 20வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, தான் செய்கிறதான கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அவன் என்ன செய்கிறானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் அவர் சுட்டி காண்பிக்கிறபடியினாலே அவன் அந்த பாவத்தில் இருந்து விடுபடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறானாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வராது
இருக்கிறான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் ஒளியினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையிலே பாவம் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். உங்களிடத்திலே பரிசுத்தமின்மை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான உங்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிறதான முழு நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் கடந்து வருவோமேயானால் நமக்கு எது காணப்படாது? ஆக்கினை தீர்ப்பு என்பது இருக்காது என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. நாம் ஒளியை நேசிக்காதவர்களாய், நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூரமாய் நாம் போயிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கடந்து வருகிறது. அதற்காகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 7வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது: உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதினால் அது என்னை பகைக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஏனென்றால் அந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தினுடைய பாவங்களை நான் உங்களுக்கு சாட்சி இடுகிறபடியினாலே உலகம் யாரை பகைத்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகைத்திருக்கிறது. ஏன் உங்களை பகைக்கவில்லை இந்த உலகம்? ஏனென்றால் இந்த உலகத்தின் பாவங்களிலே நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உழண்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அதிலே வாழ பழகி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாளிலே பொய் என்பது துணிகரமாய் அனைவரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். எதன் வாயிலாய்? செல்போன் வாயிலாய். நான் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நான் என்ன சொல்லுகிறேன்? நான் இன்னொரு இடத்தை சொல்லுகிறேன். நான் இந்த இடத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவைகள் அனைத்தையும் என்ன செய்கிறார்? வெறுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் உலகம் உங்களை என்ன செய்யாது? பகைக்காது. பாவம் என்பது மெல்ல 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 உங்களுக்குள் பிரவேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருந்ததான தொடர்பை அது துண்டித்து உங்களை என்ன செய்து விடுகிறது? உலகத்திற்கு சிநேகிதர்களாய் அது மாற்றி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரோ சொல்லுகிறார், உலகம் எனக்கு பகையாய் இருக்கிறது. ஆனால் அது உங்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நேசிக்கிறபடியினாலே, நீங்கள் அந்த பாவத்தில் இருக்கிறபடியினாலே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வராதபடிக்கு நீங்கள் காணப்படுகிறபடினாலே உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்தும் இருக்கிறார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே தான் இந்த பூமிக்கு எது கடந்து வந்திருக்கிறது? ரட்சிப்பு கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் விடுதலை நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நமக்கு வல்லமைகள், அதிகாரங்கள் அவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நியாய தீர்ப்பும் நமக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? வைக்கப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யோவானுக்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள்
தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா, அதற்கு செவி கொடுக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே வேத வசனம் உங்களுடைய செவிகளில் என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படவில்லை. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் என்ன செய்கிறீர்கள், துணிகரமாய் இருந்து வருகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், கடந்து வந்து இருக்கிறார். கடைசியாக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யோவானுக்கு எழுதுகிற நற்செய்தி 15வது அதிகாரம் 22வது வசனம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்குள் பாவம் இராது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேத வசனத்திலே சொல்லுகிறார். நான் வந்து இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து வந்து பாவம் இன்னது என்று அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், மிகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பரிசுத்தம் இன்னது என்று உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், காண்பித்து கொடுத்து இருக்கிறார். ஆதலால் எனக்கு யாரும் வந்து சொல்லவில்லை, எனக்கு ஊழியக்காரர்கள் யாரும் சொல்லவில்லை, சுவிசேஷகர்கள் யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று போக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு இடமில்லை. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசம் குறைவுபடாதபடி ராஜா, என்னுடைய விசுவாசம் நிறைவு உள்ளதாய் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நான் பெயரளவில் கிறிஸ்தவனாய் இருந்து விடாதபடி ராஜா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், எல்லா பாவங்களை குறித்தும் எல்லா அக்கிரமங்களை குறித்தும் நீங்கள் விலக்கி எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. இந்த பூமியிலே ராஜா ஸ்தோத்திரம், எல்லா பாவங்களையும் நீர் அருவறுத்து எல்லா பாவங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி கர்த்தாவே அவைகளை ஜெயித்து இருக்கிறீர் ராஜா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முழு மனதோடு கூட நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் நேசித்து வாசித்து அதன்படி நடப்பேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆண்டவரே பொல்லாத கிரியைகளை என்னை விட்டு அகற்றுங்க ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எனக்குள் பாவம் இருக்கிறது. என்னுடைய பாவங்களை ஆண்டவரே இந்த ஒரு விசை ஆண்டவரே கல்வாரி திரு ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் இந்த பூமிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு செய்யும்படியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இவைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒழுங்கும் கிரமமாய் கத்தாவே உம்மை பின்பற்றி வர எனக்கு கிருபை அளித்தருளுங்க. உம்முடைய நியாய தீர்ப்பிலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இணைந்து நிற்க எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி இந்த உலகம் கத்தாவே என்னை பகைக்க எனக்கு கிருபை செய்தருளுங்க ராஜா. இந்த உலகத்தை நான் வெறுத்து உம்மை நான் நேசித்து கத்தாவே ஸ்தோத்திரம் ஒளியின் நடத்திலே கத்தாவே கடந்து வர எனக்கு கிருபை பாராட்டுங்க, பலன் தாங்க. எல்லாவற்றையும் கத்தாவே உம்முடைய திரு கரத்திற்குள்ளாய் என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.